அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கடாய் சிக்கன் செய்யப்போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். சிக்கன் கடாய் செய்கிறதுக்கு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் 100 ml நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயானது நல்லா சூடேறி வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சூடேறி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1 கிலோ ஆன சிக்கன் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும். சிக்கன் சேர்த்து உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு சைடு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் வெந்து வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்து திருப்பி அதையும் 2 நிமிஷம் வேக வரேன். இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இடையில அப்போ 2 3 தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். இடையில 2 3 தடவை இதே மாதிரி நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வெந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இதை சேர்க்கணும். அரைச்ச பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாது. இஞ்சியும் பூண்டும் சரியான அளவில் இடித்து அதை தான் இப்போ இதோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு ஆனது இந்த சிக்கன்லேயும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று அந்த ஃப்ளேவர் கொடுக்குற அளவு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பொடி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இடையில 2 தடவை நான் கலந்து விட்டுருந்தேன். அதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் பூண்டு இந்த சிக்கன் நல்லா கலந்து வெந்து வந்துச்சு. அடுத்து நான் வச்சுருக்க சீரகமானது 1/2 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த சீரகம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கையில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சீரகத்தை இதோடு சேர்த்துக்கணும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சு சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சீரகத்தை அப்படியே சிக்கன் மேலே நல்லா தூவிட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூவினதுக்கப்புறம் அடுத்து பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் கீறி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்க்கும்போது இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துறேன். இப்படி நீங்கள் கலக்கும்போது இதில் இந்த சீரகம் சரி பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பராக வரும். சீரகமும் பச்சை மிளகாய் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து தக்காளி 200 கிராம் அளவு தக்காளி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்றேன். இந்த தக்காளியானது இந்த சிக்கனில் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இடையில 2 தடவை நான் கலந்து விட்டேன். அதே மாதிரி கலந்து விட்டுருக்கேங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயிரானது 200 ml தயிர் இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து வரேன். இப்போ இந்த தக்காளி தயிர் எல்லாமே நல்லா வெந்து நம்மளுக்கு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி தயிர் இது எல்லாமே இந்த சிக்கனில் வெந்து நம்மளுக்கு தண்ணியாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க மிளகுத்தூள் ஆனது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதுவும் இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். பெப்பரானது கடைசியாக தான் சேர்க்கணும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு 2 நிமிஷம் தான் நம்ம இந்த சிக்கனை இதோட வேக வைக்கணும். கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் இதோட சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டு 1 நிமிஷம் தான் வேக வைக்கிறேன். இதில் டைமிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த டைம் நான் டைமிங் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து இதை வேறொரு பிளேட்டுக்கு அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கடாய் சிக்கன் ரெடி ஆச்சு. இதை டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கடாய் சிக்கன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.